அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. ஏகதந்தாயிருக்கிறமே வக்கரதந்தாயுமே தன்னோ தந்தி பிரதம் மகாநந்தியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திற்குடைய திருவருளாலும் முருகப்பெருமான ஆசிர் கொண்டு இந்த வார ராசி பலன் 25/1/2026 முதல் 31/1/2026 வரை இந்த வாரத்துக்கு உண்டான ராசி பலன். இந்த வாரத்துக்கு உண்டான சிறப்பு விசேஷங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த வாரத்துல 25ஆம் தேதி ரத சப்தமி, பானு சப்தமி சொல்லுவோம். ரத சப்தமிங்கிறது சூரியன் தெற்குல இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய காலம். அதாவது தட்சிணாயன காலம் முடிஞ்சு உத்தராயண காலத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய காலம். நம்ம உத்தராயண காலம்னா தை மாதம் 1ஆம் தேதி சொல்லுவோம். ஆனா இந்த சூரியன் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய காலம். அது மட்டும் அல்லாது ஞாயிற்றுக்கிழமை வர்றதால் அது பானு சப்தமி பேர். சப்தமிங்கிறது சூரியனுடைய திதி, சூரியனுடைய நாள். ஆகவே இந்த தினம் பானு சப்தமிக்கு சூரியனுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. ரத சப்தமியில அப்படிங்கும்போது முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்வது, அதெல்லாம் திதிகள் ஏதேனும் விட்டு போயிருந்தால் அது இன்றைய தினம் செய்து கொள்வது, பெரியவர்களின் மனதார வேண்டிக் கொள்வது இந்த காலத்துல மிகவும் சிறந்ததாகவே அமையும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. 26/1/2026 திங்கட்கிழமை அஷ்டமி. அன்னைக்கு பீஷ்ம அஷ்டமி சொல்லுவோம். பீஷ்ம அஷ்டமி அப்படிங்கும்போது அந்த பீஷ்மர் பிதாமகன் சொல்லக்கூடிய பீஷ்மர், அந்த பீஷ்மர் அஷ்டமியில முன்னோர்களை ஏதேனும் தர்ப்பணம் செய்ய தவறி இருந்தால் இந்த காலத்தில் நம்ம செய்து கொள்வது கால சிறந்த பலன் கொடுக்கும். அது இல்லை அப்படின்னாலும் இந்த பீஷ்ம அஷ்டமி அன்னைக்கு இயற்கை இலை வச்சு நம்ம தாராளமாக நம்ம பிதாமகரை மனதார ஒரு தர்ப்பணம் செய்யும் போது அருமையான பலன் கொடுக்கும். நம்ம சாபங்கள் 21 தலைமுறைக்குண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். ஆகவே இதுக்குண்டான வழிபாடு நம்ம தவறாம செய்து வர்றது கால சிறந்ததாகவே அமையும். ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு விசேஷங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் வாஸ்து நாள். காலையில 10:41 முதல் 11:17 வாஸ்து நேரம். அஷ்டமியில வாஸ்து பூஜை செய்யலாமான்னா தாராளமா செய்யலாம். வாஸ்து நாள் தான் நம்ம கணக்கு. அஷ்டமி தேவையில்லை. அதனால அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கரிநாள் எதுவுமே பார்க்க தேவையில்லை. இந்த வாஸ்து நாள் நித்திரை எழுந்த காலம் இருந்து போஜன காலம், தாம்பல நேரம் அப்படி சொல்லக்கூடிய 3 காலம் பிரித்து நம்ம அந்த பூஜை செய்யும் போது அந்த வாஸ்துக்கு உண்டான தோஷம் நம்மளுக்கு அந்த பூமிக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். பூமி அப்படிங்கிறது எல்லை இல்லாத பலன். அதாவது சொல்றது பரந்த விருந்த பூமி. நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது ஒரு சிறிய இடம். அது நம்ம அந்த இடத்துல நம்ம வசம் செய்யறோம். இது நம்மளுக்கு எல்லைக்கு உட்பட்டது. 50 அடி ஆனாலும் சரி, 5 அடி ஆனாலும் சரி, நம்மளுக்கு எல்லைக்கு உட்பட்டது. உலகம் 10 லட்சம் அடி, அத்தனையும் நம்மளுக்கு வாஸ்து பார்க்க முடியாது. அப்ப நம்மளுக்கு என்னவோ அது தகுந்தபடி நம்ம பூஜை செய்து வாஸ்துக்குண்டான இது தினம் குடியரசு தினம். ஆகவே அனைத்து விசேஷங்கள் கூடிய காலம். 27/1/2026 கிருத்திகை விரதம், தை கிருத்திகை. முருகப்பெருமான் சிறந்ததாக கருதப்படும் தை கிருத்திகை பால் காவடி, பன்னீர் காவடி போன்றவற்றை பழனி முருகனை, திருத்தணி முருகன், திருச்செந்தூர் முருகனை நிறைய பாத யாத்திரையாக சென்று வழிபாடு செய்யக்கூடிய காலம். ஆகவே தை கிருத்திகை மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டு ஆண்டுதோறும் கூட்டங்கள் அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய காலமாக விரதங்கள் இப்பொழுது பிரதானமாக இருந்து வரக்கூடிய காலம். குறைஞ்சபட்சம் 21 நாளாவது விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானை வேண்டி இந்த பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அக்னி காவடிலாம் அக்னியில நடந்து சென்றக்கூடிய காலம். அக்னி பரீட்சை சொல்லுவோம். அது இல்லாம வேல் குத்தி, அழகு குத்தி செல்லக்கூடிய காலம். எல்லாமே இந்த காலம் இருந்து கொண்டு வருது. ஆகவே அழகு குத்துதல், வேல் மாறன் சொல்லக்கூடிய சுலோகத்தோட சென்று அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்யும் போது நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபங்கள் முதல்ல நிவர்த்தி ஆகும். ஏதேனும் ஒரு தலைமுறையில இருக்கக்கூடிய தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தினா இந்த விரத காலத்தில் நம்ம முருகப்பெருமானை மனதார வேண்டி வரும்போது இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். 29ஆம் தேதி ஏகாதசி, பீம ஏகாதசின்னு பேர். ஆகவே விஷ்ணு பரமாத்மாவை கண்டிப்பாக துளசி மாலை சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளும் போது ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் ஏகாதசி விரதம் இருந்து வருவது சிறந்ததாக இருக்கும்.
30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். ஆகவே வெள்ளிக்கிழமை சுக்கிரவார பிரதோஷங்கிறதுனால திருமணம் கைப்படும், புத்திர பாக்கியம் உண்டாகும். ஆகவே இந்த காலத்துல இருந்து நம்ம இந்த விசேஷங்கள் முறையாக கொண்டாடி மகிழணும். இந்த வாரத்துக்குண்டான மேச ராசிக்கு எப்படின்னு பார்ப்போம். மேச ராசி அப்படின்னு வந்தாலே நம்மளுக்கு தலைமை பண்பு அப்படின்னு பேர். எதுவுமே ஜெயிக்கக்கூடிய தன்மை, ராசியிலே முதலாவது ஒரு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. எதுவுமே போட்டி போட்டு வேலை செய்யக்கூடியவர்கள், அடுத்தவனுடைய பேச்சுக்குல அவங்க அகப்படாமல் தன்னுடைய பேச்சு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்கிறது கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடியவர். அவர் செய்யக்கூடிய வேலை, அவருடைய செய்யக்கூடிய பணி அனைவருக்கும் பார்வையில நிற்கும். அப்போ அப்பேற்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் அப்படின்னு சொல்லலாம். சந்திர பகவான் முதல்ல 12ஆம் இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஜென்ம ராசியில 25ஆம் தேதி 11 மணிக்கு சென்று விடுவதால் ஜென்ம சந்திரன் அப்ப நிதானமாக இருந்து செயல்படக்கூடிய காலம். அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நிறைய கிரகங்கள் அணிவகுத்து நிற்கிற 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்துல, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது, உங்க தனம், வாக்கு, குடும்பம், கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 10ஆம் இடத்துல. ஆகவே புத பகவானுடன் சேர்ந்து இந்த 4 கிரகம் அணிவகுத்து மிகவும் சிறந்ததாக கருதப்பட்டு இந்த கிரகங்கள் அணிவகுத்து உங்களுக்கு அருளாட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து துறைகளும் வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை உருவாகும். நீங்கள் செல்லும் இடம் ஒரு மதிப்பு மரியாதை கூடும். உங்கள் உற்றார் உறவினர் ஏதேனும் உங்களுக்கு பகையாக இருந்தாலும் ஒன்று கூடக்கூடிய காலம். குடும்பம் மேன்மை பெறும், கணவன் மனைவி ஒற்றுமை கூடும். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறைபாடுகள் இருந்தால் அது அகலும். நீண்ட காலமாக வரன் பார்த்து கொண்டு இருக்கிறோம், குரு பலன் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னாலும், கிரக பலன் இல்லை, திசைநாதன் பலன் இல்லை, புத்திநாதன் பலன் இல்லை என்று சொன்னாலும், இந்த அணிவகுத்து இருக்கக்கூடிய கிரகத்தால் அதிவிரைவில் திருமணம் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். ஆகவே பெற்றோருடைய அனுமதியுடன் திருமணம் செய்து கொள்வது கால சிறந்ததாக அமையும். நீங்களா திருமணம் செய்து கொண்டால் பின்னாடி சமூகத்துல ஒரு அந்தஸ்து குறைவாக இருக்கும். ஆகவே உங்கள் பெற்றோருடைய அனுமதி கேட்டு உங்களுடைய மன விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த காலத்தில். இருப்பினும் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சற்று நிதானத்தை உங்களுக்கு கொடுக்கும். இருப்பினும் உங்க சனி, ராகு 11ஆம் இடத்துல இருக்க தனப்பிராப்தம் உண்டாகும். தொழில் மேன்மை பெறும். தொழில நீங்க சிறந்து விளங்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில், உணவு சம்பந்தப்பட்ட துறையில் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மேன்மை பெறும். ஆகவே இந்த துறையில இருக்கக்கூடியவர்கள் ஒரு சாதாரண ஒரு ஊழியனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்கள் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்க விடாமுயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய தன்மையில உங்களை அனைத்தும் ஜெயிக்கக்கூடிய தன்மையை சொல்லும். அதாவது நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சுட்டாலே இந்த காலத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கிரகங்கள் அனுபவத்தை நிற்கிறது. நீங்க குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அல்லது குலதெய்வம் அருகாமையில் இருந்த ஒரு சிறப்பான பூஜை செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். முருகப்பெருமான் பழனி முருகனையும் திரு ஆவினங்குடி முருகனையும் மனதார வேண்டிக் கொள்வதும், மதுரை மீனாட்சி அம்மனை மனசார பிரார்த்தனை செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். ஆகவே இந்த மேசராசியை பார்க்கும்போது அனைத்து விஷயத்தில் உங்களுக்கு குடும்பம், கல்வி, ஞானம், மற்ற கிரக அமைப்பு அனைத்து வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவே அமர்ந்துள்ளது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை. உங்க ராசிநாதம் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய, பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய, கலத்தரக்காரர்கள் சொல்லக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் உங்க ராசிநாதன் சுக்கிரன். ஆகவே புதனுடைய சேர்ந்திருக்கிறார், செவ்வாயுடைய சேர்ந்திருக்கிறார், 4ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இணைந்து இருக்கிறார். ஆகவே உங்களுடைய ரிஷபராசிக்கு தேவையான அனைத்து விஷயங்கள் உங்களுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய தன்மை. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருப்பதால் தனப்பிராப்தம் உண்டாகும். வேலையில உத்தியோகத்தில் இருக்கவர்கள் ப்ரொமோஷன் உருவாகக்கூடிய தன்மை உண்டாகும். காலப்போக்கில் உங்களுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறை உங்களுக்கு அடையக்கூடிய தன்மை, வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய தன்மை அனைத்தும் உங்களுக்கு உருவாகும். தொழில் துறையில இருப்பவர்களுக்கு
புதிய ஒப்பந்தங்கள் நடக்கக்கூடிய தன்மை உண்டாகும். ஏதேனும் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறை விடுபட்டு இருந்தால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய தன பிராப்தம் உண்டாகும். யாருக்காவது கடன் கொடுத்து நம்ம வரவே இல்லை அப்படிங்கும் போது அவர்களுடன் போய் இந்த வாரத்துல நீங்க முயற்சி செய்யும் போது காலப்போக்கில் உங்கள் கடன் பைசலாயிடும். ஆகவே கொடுத்த கடன் வாங்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். ஆகவே இந்த காலத்தில் நீ போய் தனப்பிராப்தம் இருக்கக்கூடிய காலம், பூர்வ புண்ணியம், பாக்கியம் அனைத்தும் இருக்கக்கூடிய காலங்கிறதுனால உங்கள் விடுபட்ட சம்பந்தப்பட்ட ஏதேனும் உங்களுக்கு குறைபாடு நிகழ்ந்து இருக்குது, நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது, முடியவே மாட்டேங்குது, இதை அத்தனை முயற்சி பண்ணும். நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு வில்லங்கம் இருக்கு நிலத்துக்காண்டி முடியவே மாட்டேங்குது ஆனால் இந்த வாரத்தில் அதிக தீவிரமாக முயற்சி செய்து அது முடிக்கக்கூடிய தன்மை உருவானால் காலப்போக்கில் அது சீக்கிரமாகவே அதிசீக்கிரமாக முடிஞ்சிடும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஜயம் அந்த வழக்கிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே ரிஷபராசிக்காரங்க அனைத்து விஷயத்தில் உங்களுக்கு செய்வனே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் செல்லக்கூடிய துறை, நீங்கள் செல்லக்கூடிய பாதை உங்கள் வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவே அமர்ந்து உள்ளது. ரிஷபராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்து கொள்வதும் கால சிறந்த பலனாக அமையும். சிவபெருமான மனதார வேண்டிக் கொள்வதும் காளியம்மன தேவி மனதார பூஜை செய்து வரும்போதும் அருமையான பலன் கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் உங்களுக்கு அருமையான வாரமாக இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் உங்களுக்கு ராசியில ஜென்ம குருவாக அமர்ந்து இருப்பது சற்று பின்னடைவே ஏற்படுத்தும். உங்க ராசியில 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசியுடைய தன்மை, ராசிநாதனே 8ல் அமர்ந்து இருப்பது, சூரிய பகவான் 3ஆம் அதிபதி 8ல் அமர்ந்திருக்க உங்க ராசிநாதன் கூட சேர்ந்து 6க்கும் 11ஆம் அதிபதி கூடிய செவ்வாய் 8ல் அமர்ந்து இருப்பது, 12க்கும் 5ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருப்பது. ஆகவே உங்களுக்கு மனசோர்வு உருவாகக்கூடிய தன்மை, காலப்போக்கில் அது குறைகள் நிவர்த்தி ஆகிடும். உங்கள் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய தன்மை, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே இருக்குது, நம்ம எப்போ மேன்மை அடைகிறது, நம்ம மேன்மைக்குண்டான செல்லக்கூடிய தன்மை, நம்மளுக்கு ஒளிமயமான காலம் எப்பொழுது அமையும், நம்ம குடும்ப பிரச்சனை எப்படி தீர்வது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து கொண்டு இருப்பது கொஞ்சம் சற்று தாமதம் உண்டாகும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்கு சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டும். குழந்தைகளுக்கு சற்று மருத்துவ செலவு உருவாகக்கூடிய தன்மை, உங்கள் பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவு உருவாகும். ஆகவே உங்கள் பெற்றோர்கள் மனதார அவங்களை பணிவிடை செய்து அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறும்போது சில குறைகள் நிவர்த்தி ஆகும். வயதான மூதாட்டி, வயதான அன்பர்களை நீங்கள் அவங்க போய் சர்வீஸ் செய்து வரும்போது உங்களுக்கு அந்த பலன் அமையும். உங்க தொழில் நோயாளி சொல்லக்கூடிய ஏதேனும் ஒரு மனநோயாளிகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கும் போது உங்களுக்கு பரிகாரமாக அமையும். தொழுநோயாளி, மனநோயாளிகளுக்கு இந்த காலத்தில் நீங்க ஏதேனும் ஒரு உணவோ வஸ்திரமோ தானம் செய்து வரும்போது உங்கள் கை மேல் பலன் கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க சிறந்து விளங்க, சிறந்ததாக செயல்பட நீங்கள் வழிபாடு விஷ்ணு பகவானை மனதார வேண்டி, சிவபெருமானின் மனதார வேண்டி வரும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். சென்னையில் அருகாமையில் இருப்பது கண்டிப்பாக கபாலீஸ்வரர் கோயிலும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரை தரிசனம் செய்து வரும்போது கால சிறந்ததாக அமையும். ஆகவே மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை போய் தரிசனம் செய்து கொள்ளலாம். இந்த காலத்தில் செய்யும் போது உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை. உங்க ராசியில ராகுவுடைய நட்சத்திரம் அமர்ந்து இருப்பதால் உங்க ராசியில ராகு நட்சத்திரம் திருவாதிரை, ராசிக்கு 9ஆம் இடத்துல அந்த அமர்ந்து சனியுடன் சேர்ந்திருப்பதால் உங்க தொழில் துறையில மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே நாகத்தம்மனை போய் வழிபாடு செய்து கொள்ளும் போது, நாக தேவதை பூஜை செய்து வரும்போது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை நல்கும். 9ல் சனி ராகு, சனி ராகு இணைந்தாலே பித்திருக்குண்டான காரியம் பாக்கி அப்படின்னு வரும். எந்த கிரகம் சேர்ந்தாலும், எந்த கிரகத்தினுடைய தொடர்பு இந்த ராகு உருவாகுதோ அதுக்கு தகுந்தபடி அது கொடுக்கும். கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி 9ல் ஆட்சி பலத்தோட அதிலே இருக்கக்கூடியது ராகு. ஆகவே உங்க கர்மாவை நிவர்த்தி செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் மிகவும் உன்னதமான வாரமாக அமர்ந்தது.
கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகம் உங்களுக்கு சிறப்பாக உங்க ராசிக்குல 9ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல அணிவகுத்து நிற்கிறது. அடுத்தடுத்து 10, 11ஆம் இடத்துல அமரும் போது நீங்கள் சென்ற இடம் சிறப்படைய வழிவகத்தை செய்யும். உங்க ராசியில 12ஆம் இடத்துல குரு தனப்பிராத்தத்தோட 4ஆம் இடத்துல பார்ப்பார். ஆகவே தனப்பிரத்தம் உண்டாகும். வீடு மனை வாசல் உருவாகக்கூடிய தன்மை. இருப்பினும் 8ஆம் இடத்துல சனி ராகு இருப்பதால் சற்று ஜாக்கிரதையாக இருந்து நிலப்புலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று கவனமாக கையாள்வது, 1க்கு 2 முறை வில்லங்கம் பார்த்து கொள்வது, பேப்பர்கள் எல்லாம் சரியாக இருக்குதா என்று பார்ப்பது, இதெல்லாம் நீங்க இடம் வாங்கும் போது கண்டிப்பாக வீடு வாங்கும் போது கவனம் தேவை. தொழில்துறையில இருக்கிறவருக்கு அவசரப்பட்டு எந்த விதமான முடிவு எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது சிறந்ததாக அமையும். உங்கள் ராசியில 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருந்தாலும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறும். வெளியூர் வெளிநாடு, அதாவது 2ஆம் அதிபதி சூரியன், 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் சேர்ந்து 7ஆம் இடத்துல இருப்பதால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். நீண்ட காலமாக விசா அமையல, நீண்ட காலமாக நம்மளுக்கு வெளிநாடு பயணம் மேற்கொள்ள முடியல அப்படிங்கிற போது இந்த பிரச்சனை தீரும். திருமணம் சீக்கிரம் கைகூடும். 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ஒன்னா கூடி 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் திருமணம் குடும்பம் உண்டாயிடும். தம்பதிகள் பிரிஞ்சிருந்தாலும் ஒன்று கூடக்கூடிய காலம். சற்று அனுசரையோடு சென்றால் நீங்கள் ஜெயித்து விடலாம். இந்த காலத்தில் மனைவி பிரிந்திருந்தால் கணவன் விட்டு கொடுக்கணும். கணவன் பிரிந்தால் மனைவி விட்டு கொடுத்து செல்வது இந்த காலத்தில் மிகவும் உன்னதமான பலன். ஏதேனும் ஒரு முறையில யாருக்காவது ஒரு முறை குறை ஏற்பட்டால்தான் அது பிரிவினை ஏற்படும். மனக்கசப்பால் ஏற்படுது. அந்த மனக்கசப்புல இருந்து நீங்க விடுபட்டு வர அதுல சென்று நீங்க உரையாடி அவங்களுக்கு மனதார ஏற்றுக்கொள்ளும் போது இந்த நேரத்தில் நீங்க கௌரவம் பார்க்க கூடாது. இந்த வாரத்துல நீங்க கௌரவம் பார்க்காமல் உங்களுடைய ஈகோவை சற்று ஒதுக்கி வைத்துக் கொண்டு பிரிந்து போன தம்பதிகளாக இருந்தால் ஒன்று கூடி பேசி தீர்வு காண்பது சிறந்தது. ஆனது ஆகிப்போச்சு, இனிமே நம்ம ஒன்றை சேர்ந்து வாழலாம், நம்ம பிள்ளைங்கள் இருக்காங்க, நம்ம எதிர்காலம் இருக்குது, நம்ம இப்படியே இருந்தால் நம்ம சாத்தியம் இல்லை, சாத்தியமற்ற செயலாயிடும், சமூகம் நம்மளுக்கு ஒதுக்கி தள்ளிடும், நீ வேற நான் வேற இருந்தால் சமூகத்துக்கு ஒத்து வரான்னு சொல்லி சற்று இறங்கி போய் பேசி வரும்போது குடும்பம் மேன்மை தெரியும். தொழில் சிறந்து விளங்கும். தொழில்துறையில இருக்கிறவர்களுக்கு அது தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில இருப்பவங்க அது பதவி உயர்வு கிடைக்கும். சற்று உடல்நிலை கொஞ்சம் சற்று ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்வது சிறந்தது. கடகராசிக்காரர்கள் 12ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பது உங்க ராசியிலாத 6ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தை பார்க்கும்போது 8ஆம் இடத்துல தோஷத்தாக வேலை செய்யும் போது நிதானமாக இருந்து செயல்பட்டாலே நீங்கள் வாழ்க்கையில மேன்மையாக வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாகக்கூடிய தன்மை உண்டாகும். உங்களுக்கு ராசியில 8ஆம் இடத்தில் சனியும் ராகு. ஆகவே என்னதான் நம்ம ஊக்கத்தோட செயல்பட்டாலும் மனசோர்வு உங்களுக்கு குறையாது. மனசோர்வு உருவாக்கிட்டே இருக்கும். மனதில ஒரு பயம், மனதில ஒரு கலக்கம், இதெல்லாம் கொடுக்க நம்ம செய்யறது சரியா தவறா, நம்ம சென்று கொண்டு இருக்கக்கூடிய பாதை சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கேள்விக்குறி உருவாகும். நீங்க சென்ற இடம் சரியான இடமாக இருந்தாலும், நீங்க பேசின பேச்சு சரியாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே ஒரு அச்சத்தையும் ஒரு பயத்தை உருவாக்கும். ஏனென்றால் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கனால கொஞ்சம் பயத்தை கொடுக்கும், உஷ்ணத்தை உருவாக்குனால அந்த பயத்தை கொடுக்கும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதால் ஞானத்தை கொடுக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை உருவாக்கும். ஆகவே கடகராசி அன்பர்கள் அம்பிகை வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்ததாக அமையும். ஆகவே அம்மனை போய் மனதார வேண்டி வரும்போது களிகம்பல் போய் வழிபாடு செய்து கொள்வதும் சிறந்ததாக அமையும். மாங்காடு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். ஆகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உங்க ராசியிலே கேது அமர்ந்து இருக்கிறார். இந்த ராசியில கேது அமர்ந்து 11ஆம் இடத்துல குரு வெற்றி பெறக்கூடிய தன்மை. 7ஆம் இடத்துல சனி கண்ட சனியாக இருந்தாலும் ராகு கூடியிருந்தாலும் அந்த ராகுவையும் சனியும் குரு பார்வை இருப்பதால் நீங்க கொடி கட்டி பறப்பீங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு உத்தியோகத்தை விட்டு வெளியில வந்திருந்தாலும் மீண்டும் அந்த உத்தியோகத்தை இணையக்கூடிய தன்மை உருவாகக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே நீங்கள் மேலும் மேலும் முயற்சி ஈடுபடும் போது அதிகமாக
ஊதியத்தோட, அதாவது சம்பள உயர்வோட, ப்ரொமோஷனோட நீங்க அந்த அடுத்த ஊதியத்துல நீங்க வந்து தொழில ஜாயிண்ட் ஆகக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்க ஏதேனும் ஒரு கான்ட்ராக்ட் விட்டு போயிருக்குது தொழில் துறையில, நம்மளுக்கு வந்து சரியான முறையில அது அமையல ஏற்கனவே அப்படின்னா, இந்த காலத்துல நீங்க முயற்சி செய்யும் போது உங்களுக்கு அந்த துறையில உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து அமையக்கூடிய தன்மை. செவ்வாய் 6ஆம் இடத்துலயும், உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல, சுக்கிரன் 6ஆம் இடத்துல, உங்க ராசிக்கு 11க்கும் 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் தன்னுடைய பார்வையால விரயஸ்தானத்தில் சுப விரயம் உண்டாகும். ஆகவே அனைத்து கிரகம் 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் உங்க சுப விரயம் இல்லத்தில் மிக விரைவில், அதிவிரைவில் திருமணம் கைகூடும். அதிவிரைவில் கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி நடக்கும். வீடு கட்டலாம், மனை அமையம். ஆகவே அனைத்து சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். குழந்தைகள் படிப்பு நல்ல உருவாகும். கல்வியில் சம்பந்தப்பட்ட துறையில வேலை செய்து கொண்டவர்கள், வாத்தியாராக இருப்பவர்கள், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறவர்களுக்கு மேலும் மேலும் அவங்களுக்கு ஊக்கத்தொகை அளிக்கக்கூடிய அளவுக்கு பாராட்டுகள் வந்து அமையும். ஆகவே 7ஆம் இடத்துல இந்த 4 கிரகம் 5 கிரகம் கூடி பார்ப்பதால் விரயஸ்தானம் சொன்னாலும் விரயஸ்தானத்துல பார்த்தாலும் சுப நிகழ்ச்சியாகவே நடக்கும். குரு உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால், 11ஆம் இடத்துல குரு உறுதுணையாக இருப்பதால் உங்களுக்கு பதவி பறிப்பு இருந்தாலும் பதவி கிடைக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே அதாவது 11ல் ஒரு சுப கிரகம், 11ல் ஒரு பாவ கிரகம் அப்படின்னு பேர். 11ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சிருக்கா, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கடன் ஏதேனும் நீங்க இந்த வாரத்தில் கொடுக்காமல் இருப்பது சிறந்தது. யாருக்காவது கடன், ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி கையெழுத்து அல்லது ஒப்பீனியன், இவர் பதிலாக நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாமீனாக நின்று வேலை செய்யறது எல்லாம் நீங்க இந்த காலத்துல வந்து ஆகாது. ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வரணும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே பயம்ங்கிறதே இருக்காது. ஆகவே கொஞ்சம் தைரியமாக செயல்படக்கூடியவர்கள். எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு வரும்போது பிற்காலத்துல அது இன்றைக்கு செய்யக்கூடிய வேலை பிற்காலத்துல ஒரு 2 வருடம் 3 வருடம் 5 வருடம் கழித்து கூட இன்று செய்த செயல் நாளை அதுக்கு பாதகமாக வந்து அமையும். அப்ப நம்ம குடும்பம் கஷ்டம் ஏற்படக்கூடிய தன்மை உருவாகும். இன்றைய பயம் இல்லை, நாளை அந்த பயத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். ஐயோ அவருக்கு கொடுத்தது வாக்கு கொடுத்தோம், அந்த வாக்குல நம்ம மாட்டிக்கிட்டோம். அப்போ அந்த சிம்ம ராசிகள் வாக்கு கொடுத்தது தவற மாட்டாங்க. அப்ப அந்த வாக்கு கொடுக்காமல் இருப்பது இந்த காலத்துல சிறந்தது. ஏன்னா உங்க வாக்கு, கௌரவம், தன்மானம் மிகவும் சிறந்ததாக வைத்துக் கொள்வார்கள் அவர்கள். இங்க சிம்மராசிகள் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எது நடந்தாலும், எது இழப்பு ஏற்பட்டாலும், சொத்தை இழந்தாலும் தன்மானத்தை இழக்கக்கூடாதுங்கிறது ஒரு வைராக்கியம் அவங்களுக்கு இருக்கும். ஆகவே இந்த சிம்மராசிக்காரர் சற்று நிதானமாக ஜாக்கிரதையாக இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. ஆகவே சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு செய்து வரும்போது, திருப்பதி மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்து வரும்போதும் சிறந்ததாக அமையும். பழனி முருகனும் சுவாமி மலை முருகனை போய் தரிசனம் செய்யும் போது உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், கன்னியா ராசிக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துல, 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி அனைத்தும் கூடி இருப்பது சிறந்தது. ஆகவே இந்த 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 5ல், 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 5ல் 9ல், அந்த மாதிரி கிரகம் அணிவகுத்து இருப்பது. தனம் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் 5ஆம் இடத்துல உங்க ராசிநாதனோட கூடி வேலை செய்யும் போது உங்களுக்கு அனைத்து சம்பந்தப்பட்ட குடும்ப பிரச்சனை நிவர்த்தி செய்து கொள்வது மட்டுமல்லாம, நீங்க ஏதேனும் ஒரு வெளியூர் சம்பந்தப்பட்ட இருந்தோம், நீண்ட தூரமாக நம்ம இருக்கிறோம், குடும்பத்தோட நம்ம எப்படி ஒன்னா இணைவது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருந்தா, இந்த காலத்தில் நீங்க முயற்சி செய்யும் போது காலப்போக்கில் நீங்க குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய தன்மை. நம்ம இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு வெளியூர், மும்பையோ இல்ல வெளிநாடுல போய் வேலை செய்யறோம். ஆனா நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும், குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்து வாழணும், கணவன் மனைவியோட சேர்ந்து பிள்ளையோட சேர்ந்து நம்ம இருக்கணும் அப்படின்னு வரும்போது இதுக்குண்டான பாக்கியம் வந்து கிடைச்சிடும். ஆக அந்த வாரத்துல நீங்க முயற்சி ஈடுபடும் போது மீண்டும் உங்கள் தாய் நாடுக்கு வந்து குடும்பத்தோட இருந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தன்மை. அப்போ தூர தேச பயணம் கட்டாயிடும். ஆகவே வெளியூர் வெளிநாடு சம்பாத்தியம்ங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் குடும்ப மகிழ்ச்சி தான் இந்த இடத்துல முக்கியம். இந்த நேரத்துல உங்களுக்கு குடும்ப மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும், பணம் வந்து உங்களுக்கு பெருசா தோணாது. ஆகவே இந்த தனம் சம்பந்தப்பட்ட கிரகம் சுக்கரனாக இருந்தாலும்
பாக்கியஸ்தானத்துல செவ்வாயோட சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு மேன்மையாக தோணும் இந்த காலத்தில். ஆகவே குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம், இனிமே பிரிவினை நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்து வரணும். திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சீக்கிரம் களையும். புத்திரபாகியம் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு புத்திரபாக்கியம் கைகூட தன்மை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பதவி பறித்தாலும் 10ல் குரு பாவியாக இருந்தாலும் நல்லது. 10ல் குரு இருப்பதை எப்படி பதவி போகும்னா, நீங்க சொன்னதுதான், வெளியூர் இருந்தா தாய்நாடு திரும்பி வந்துடுவீங்க, அந்த உத்தியோகமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா அப்ப பதவி போயிடுச்சு, அந்த குடும்பம் ஒன்னாயிடுச்சு. அப்போ ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும், எல்லாமே யாராலும் பெற முடியாது. ஆகவே கன்னியா ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து வரணும். 6ஆம் இடம் இருக்கக்கூடிய சனியும் ராகு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார். ஒரு தொழில் இழந்தாலும் மறு தொழிலுக்கு உங்களுக்கு ஊன்றுதலாக அமையும். நீங்கள் 100 ரூபாய் வேலை செய்து வந்தால் 110 ரூபாய்க்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அதுவே ஏற்படுத்தி கொடுத்துருவோம். ஆகவே பிரார்த்தனை, சனி பகவான பிரார்த்தனையும் முருகப்பெருமான பிரார்த்தனையும் கிரக பரிகாரம் செய்து கொள்வது கால சிறந்ததாக அமையும். இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது குடும்பத்துக்கு உண்டான பிரச்சனையை முக்கியமாக கவனித்து செயலாற்றினாலே நீங்க வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் மிகவும் உன்னதமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல செவ்வாயோட 2க்கும் 7ஆம் அதிபதியோட சேர்ந்து 11ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருப்பது, 7ஆம் இடத்துல சந்திரன் வந்து அமரும் போது திருமண பாக்கியம் சீக்கிரம் கைகூடும். தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவருக்கு அப்பாட எவ்வளவு காலம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம், இந்த நேரம் நம்மளுக்கு ஒரு நல்ல வரணும் அமைந்தது, சீக்கிரம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது நீங்க ஒரு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை உண்டாகும். நீங்க இளையவளாக இருந்தாலும் உங்களுக்கு காதல் கைகூடும். ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் அருமையாக வேலை செய்யும். ஆகவே நல்ல பிள்ளைங்கள் படிப்பாங்க, நீங்களும் நல்ல படிக்கிற குழந்தைகளா இருந்தால் நல்ல ஞாபக சக்தி உருவாகும். ஆகவே ஐக்கிரவணி சாமியை வழிபாடு செய்து கொள்வது, தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்து கொள்வது, மகாலட்சுமி தேவி வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிக்கும். படிப்புல நல்ல மார்க் வாங்கக்கூடிய தன்மை உண்டாகும். இன்னும் 2-3 மாதத்துல உங்களுக்கு பரீட்சை வந்துவிடும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து படித்தாலே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். திருமணம் கைகூடக்கூடிய தன்மை கொடுப்பது, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை, நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய தன்மை உருவாகும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை யோகம் உண்டு. ஆகவே புதிய பழைய வாகனம் வேண்டாம், புதிய வாகனம் வாங்கலாம்னா இந்த வாரத்துல நீங்க வந்து வாங்கிக் கொள்வது சிறந்ததாக அமையும். துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை அதிகமாகவே உள்ளது. ஆகவே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு மனசோர்வை கொஞ்சம் கொடுத்தாலும் உங்க ராசியில 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருப்பாங்க, உங்களுக்கு அத்தனை தட்டி செல்லக்கூடிய தன்மை சொல்லுவோம். போடா எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தைரியமாக இருந்து செயல்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. ஆகவே அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம வந்து ஏதேனும் ஒரு ஆளாக்குறாங்க, நம்மளுக்கு வந்து சரியான முறையில அணுகுமுறை இல்லை அப்படின்னா அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. பிரிந்து போன நண்பர்கள் கூட ஒன்று கூடக்கூடிய காலம் உண்டாகும். ஆகவே 3ஆம் அதிபதி 9ல இருந்தாலும் நண்பர்களுடைய பிரிவினை கூட உங்களுக்கு ஒன்றாக்கி விடும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பதால் தம்பதிகளுக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும், மன கசப்பு நிவர்த்தி ஆகும். ஆகவே இல்லறம் சிறந்தாக அமையும். ஆகவே துளாராசிக்காரர்கள் மிகவும் வெற்றி பெறக்கூடிய தன்மையே உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி என்பது பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் மனதில் இருக்கக்கூடிய கவலையே அதிகரிக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் 4ஆம் இடத்துல சனி, மனதில் ஒரு கவலை அதிகரித்து கொண்டே இருக்கும். குரு 8ஆம் இடத்தில் அஷ்டாங்க தோஷத்தோடு அமரும்போது நம்ம எது செய்தாலும் வெற்றி பெற முடியல, நம்மளுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்குது, நம்ம இப்படியே இருந்தா இப்படியா நடக்கிறது, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படிங்கிறதுலாம் ஒரு கணக்கு, நீங்க ஒரு குருட்டு கணக்கு போட்டுட்டே இருப்பீங்க. இருப்பினும் குரு 8ஆம் இடத்துல அமர்ந்தாலும் உங்கள் 2ஆம் இடத்துல பார்ப்பதால் உங்க ராசிநாதன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்துல இருப்பதால் ஏதேனும் ஒரு துறையில உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில அந்நியர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாயிடும். அதாவது எப்படி 3வது மனிதரால் உங்களுக்கு ஒரு ஆதாயத்தை உண்டாகும். ஒரு பெரிய பெரிய மனிதர் தொடர்பு உண்டாகி
அதன் மூலமாக உங்களுக்கு தன பிராப்தம் உண்டாகும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க போய் தன பிராப்தத்தை அதிகரித்து கொள்ள கண்டிப்பாக முஷ்ணம், சிறு முஷ்ணம் சொல்லக்கூடியது குருவாயூரப்பன் வழிபாடு செய்து கொள்வது சிறந்ததாக அமையும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பார்ப்பது, 10ஆம் இடத்துல கேது இருப்பது, அது விசேஷ பார்வை அப்படின்னுட்டாலே உங்க ராசிக்கு 7ஆம் பார்வையாக இருப்பது சுக்கிரன். இப்ப சுக்கிரன் 3ஆம் இடத்துல முட்டுக்கட்டையாக இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது விருச்சிக ராசிக்காரர்கள் சிறந்ததாக அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மையே உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு காலப்போக்கில் அவங்களுக்கு அனைத்தும் சிறந்ததாகவே விளங்கக்கூடிய தன்மை. உங்க ராசியிலே உங்க ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்து கொண்டே இருக்கிறார். 2ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய், 11ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி கூட சொல்லக்கூடிய சுக்கிரன், 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரியன் அனைத்தும் 2ஆம் இடத்துல அமர்ந்து மிகவும் அமோகமாக லட்சுமி கரத்தோட உட்கார்ந்துருக்கு, தெய்வ கடாட்சத்தோட உட்கார்ந்து இருக்குது. ஆகவே உங்களுடைய குல தெய்வ குறையோ உங்க இஷ்ட தெய்வ குறையோ மனக்குறை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். இந்த வாரத்துல நீங்க ஏதேனும் ஒரு வேண்டுதல் வைத்திருந்தா இந்த காலத்துல நீங்க அந்த வேண்டுதல் நிறைவேற்றி கொண்டாலே அந்த தெய்வத்தினுண்டான தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிடும், அந்த தெய்வத்தினுண்டான அனுகிரகம் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆகவே இந்த காலத்தில் வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து பலம் கொடுக்கும். நீங்க பெரிய பெரிய ஸ்தலத்துக்கெல்லாம் சென்று வரக்கூடிய தன்மை கொடுக்கும். குடும்பம் மேன்மை அடையும், திருமண பாக்கியம் கைகூடும், புத்திர பாக்கியம் கைகூடும், தொழில் வெற்றி பெறும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. நம்ம படிக்கிற பிள்ளைங்களான நல்ல ஞாபக சக்தி உண்டாகும். ஆகவே சொர்ண பிராப்தம் உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை, புதிய நிலப்புலங்கள் வாங்கக்கூடிய தன்மை. ஆகவே அனைத்தும் வெற்றி பெற தன்மையே இந்த வாரத்தில் உங்களுக்கு அமோகமாக அமர்ந்து உள்ளது. இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நிதானமாக இருந்து அவசரம் இல்லாமல் ஏதேனும் செய்வதாக இருந்தாலும் 1-2 முறை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு குடும்பத்தோட ஆலோசனை செய்து வாங்கி கொள்வது சிறந்தது. ஒரு புதிய இடம் வாங்குறோம், நகை வாங்குறோம் அப்படின்னால இதுதான் வாங்கணும்ங்கிறது தீர்க்கமாக முடிவு செய்து கொள்ளணும். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்றவற்றை புதுப்பித்துக் கொள்வது இந்த காலத்தில் உங்களுக்கு சிறந்தது. ஆகவே 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய், 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்திருந்தால் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு ஆல்ட்ரேஷன், அதாவது வீடு புதுப்பித்தல் அப்படின்னு சொல்றது. பழைய வீடா இருக்குது, சுண்ணம் படித்துக் கொள்ளலாம், இந்த வீடு இந்த ஜன்னல் எடுத்து இந்த பக்கம் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சற்று யோசனை செய்து மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும். பொங்கல் முடிவிட்டது, தை மாதம் பிறந்து விட்டது, ஆகவே இந்த இடம் சற்று இந்த வாசல் மாற்றிக்கலாம், இந்த ஜன்னல் மாற்றலாம்ங்கிறது வீடு புதுப்பித்தல் உருவாகும். ஆகவே பழைய வீடை வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். ஆகவே இந்த தன்மை நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவே அமர்ந்திருப்பதால் தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எண்ணியது எண்ணியபடி நடக்கலைங்கிறத மன வருத்தம். நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன், நான் ஓடுன்னு ஓடுறேன், எனக்கு கை மேல எந்த பலனும் அமையல அப்படின்னா மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகம் சற்று குறைவாகவே வேலை செய்யும். இருப்பினும் உங்க ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் உச்சத்தன்மை செவ்வாய் அமர்ந்திருப்பதால் நீங்கள் தேடி செல்லக்கூடிய வேலை போய் உங்களை தேடி வரும். இந்த வேலை நீங்க இத்தனை நாள் நீங்க வேலைக்காண்டி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் உங்க வேலை கை மேல அமரக்கூடிய தன்மை, அப்பாயின்மெண்ட் வந்துச்சு, நான் போய் வேலைக்கு ஜாயின்ட் ஆகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். ஆகவே தொழில வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். லாபஸ்தானாதிபதியும் 4ஆம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்க ராசியிலிருந்து உச்சம் பெற்று இருப்பதால் சூரியனோடு சேர்ந்திருப்பதால் அரசாங்க சம்பந்தப்பட்ட துறையில முயற்சியில் ஈடுபடும் போது வெற்றி பெறக்கூடிய தன்மை, சீக்கிரமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். தாய் தகப்பனை முதல்ல கவனிக்கணும். மகர ராசிக்காரர்கள் தாய் தகப்பனை கவனிக்காம விட்டது தவறுதலாக அமர்ந்துவிடும். என்ற கர்மக்காரகன் சனி உங்க ராசிநாதன், 2ஆம் அதிபதியும் சனியே. ஆகவே இந்த கர்மக்காரகன் சொல்றது கர்மா நம்ம சரியான முறையில செய்யலன்னா அது மிகவும் பெரிய பாதிப்பாக அமருது. சில பேருக்கு அந்த மகர ராசிகள் முன்னேற்றம் இல்லைன்னு சொல்லி வரும்போது இந்த முன்னோர்களை கவனிக்காம விடும்போது அது நிறைய தோஷமாக அமையும். ஆகவே இந்த மகர ராசி அன்பர்கள் தொழில்துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மைக்குள்ளே பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்கு
திருமணத்துக்கு உண்டான தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் நடக்கும். நீங்க ஒரு பேரன் பேத்தி பார்க்கக்கூடிய தன்மை சொல்லும். அப்ப அவங்க பிள்ளைகள் கல்யாணம் பண்ணியாச்சு, வாரிசு இல்லைன்னா வாரிசுகள் உருவாக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே மூத்த தம்பதிகளுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க சரியான முறையில வழிபாடு தவறாமல் செய்து வரும்போது ராஜகாளியம்மன் சொல்லக்கூடிய ராஜகாளியம்மன் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். அது மட்டும் அல்லாது உங்களுடைய ராசிக்கு அமர்ந்தக்கூடிய முருகப்பெருமான் சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன் எல்லாம் சேர்ந்து சிவ வழிபாடு செய்து வரும்போது, முருகப்பெருமான் வழிபாடு செய்து வரும்போது கைமேல பலன் கொடுக்கும். சுக்கிர பகவான், புத பகவான் உங்களுக்கு சற்று குறைவான பலம் கொடுக்காலும் மனசோர்வு உருவாகும். ஆக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறதுக்கு தெய்வத்தினையே உங்களுக்கு இந்த வாரம் தேவைப்படும். ஆகவே சற்று நிதானமாக ஜாக்கிரதையாக இருந்து செயலாற்றுவது கால சிறந்ததாக அமையும். கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதும் நன்மை உண்டாகும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல சந்திரன் செல்லக்கூடிய தன்மை. ஆகவே சந்திரபலன் அதிகமாக வேலை செய்யக்கூடிய காலம். மனதிலே தெளிவு உண்டாகும். 2ஆம் இடத்துல இந்த வாரம் முற்பகுதியில, இந்த வார தொடக்கத்திலே சந்திர பகவான் 2ஆம் இடத்துல மனதில உறுதி மேற்கொள்வீங்க. குரு பகவான் துணையோட சனி பகவான் ராகு சேர்ந்து உங்க ராசியில அமர்ந்து இருப்பதால் உறுதி மனப்பான்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. என்ன சொல்லும், சத்திய பிரமாணம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு இந்த உறுதி ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சூரியன், செவ்வாய், புத பகவான், சுக்கிர பகவான் சேர்ந்து இருப்பதால் சற்று கவனத்தோடு செயல்படணும் இந்த கும்பராசிக்காரர்கள். இருப்பினும் உங்களுக்கு குரு பலனும் உங்களுடைய சந்திர பலனும் கேது பலன் சேர்ந்திருப்பதால் ஞான வைராக்கியம் கூடும். அதாவது திடமான முடிவு எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகளும், நம்ம செய்தே முடித்தே ஆகணும், நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான முயற்சியில் ஈடுபட்டு வருவீங்க. நம்ம எடுத்த அடி தவறக்கூடாது, நம்ம பேசின பேச்சு மாறக்கூடாது, நம்ம செய்த செயல் தவறு ஆகக்கூடாதுங்கிறத கவனத்தோட இருந்து செயல்படக்கூடிய காலம் இந்த வாரம். நீங்க அதே மாதிரி கவனமாக இருந்து செயல்பட்டு வருவீங்க. என்றால் உங்கள் சந்திரன் மிகவும் 2, 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல செல்லக்கூடிய காலம் என்பதால் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். தனப்பிராப்தம் உண்டாகும். குடும்பத்திலே மேன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனைகள் களையக்கூடிய தன்மை உண்டாகும். குடும்பத்தில மகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தோட வெளியூர் சென்று வரக்கூடிய தன்மை, குடும்பத்தோட ஆலயம் சென்று வரக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இந்த வாரத்துல உங்களுக்கு தெய்வ துணை நடக்கும். அந்த வாரத்துல ஏற்கனவே நிறைய விசேஷங்கள் உண்டு. இந்த விசேஷத்துக்கு உண்டான முறையில நீங்க முழுமையாக பங்கு பெற்றால் உங்களுக்கு தெய்வத்துணை உங்களுக்கு உறுதுணையாக அமையும். அஷ்டமியில வழிபாடு தவறாமல் செய்து வருவது. ஏனென்றால் இந்த காலத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் அப்படின்னாலே சூரியன் உங்க ராசியில வருவார், சுக்கிரன் வந்துடுவார் உங்க ராசியில, அடுத்து செவ்வாய் பகவான் வந்துடுவாங்க, அவங்க புதன் வந்துடும். அப்ப உங்க ராசியில ஒரு 6-7 கிரகம் கூடக்கூடிய தன்மை. ஆகவே மன உறுதியோட இருந்து செயல்படும். எந்த செயல் செய்தாலும் காலப்போக்கில் மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாடு உங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும். ஆகவே நீங்கள் கவனம் இல்லாமல் செய்யக்கூடிய தன்மை இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கக்கூடிய தன்மை உருவாகும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு கேது பகவான். சற்று எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ செய்யறது தவறுன்னு. பிறரால் அவமானங்கள் சந்திக்கக்கூடிய தன்மை உருவானால் நீங்க அதுல இருந்து விலகி வந்துடணும். நம்மளுக்கு யாராவது மதிக்கல அப்படின்னா அவர்களை விட்டு நீங்க வெளியில வந்துடணும். அவங்க கூட மீண்டும் மீண்டும் நீங்க போய் சேர்ந்து உரையாடுவதோ மீண்டும் அவர் கூட பழக்கம் வைத்துக் கொள்வது சிறந்தது அல்ல. அதனால் அவர்களால் உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ஒரு அவமானத்தை சந்திக்கக்கூடிய தன்மை உருவாகும். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது. சக ஊழியர்களாக இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம், நம்ம பிறருடன் உரையாடும் போதும் அவருடைய சப்போர்ட் பண்ணும் போதும் அவர்களால் நம்மளுக்கு பாதிப்பு உண்டாகும். ஆகவே வாகனத்தில் செல்லும் போது சற்று எச்சரிக்கையாக கவனமாக இருந்து வருவது சிறந்தது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். ஆகவே பயணம் சற்று கவனத்தோடு செய்யணும். ஆகவே கூட்டாக செல்வதே சிறந்தது. அதாவது தனிப்பட்ட முறையில பயணம் மேற்கொள்ளாமல், தனிப்பட்ட முறையில டிரைவிங் பண்ணாமல் அடுத்தவங்களோடு சேர்ந்து செல்வது அல்லது ஒரு டிரைவர் வைத்து நீங்க வண்டியில செல்வது சிறந்தது. நீங்களே டிரைவிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு விபத்து நடக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே கவன திசை திருப்பம். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வருவது கால சிறந்ததாகவே அமையும். ஆகவே இந்த காலத்தில் நீங்க
தெய்வ துணையோடும் முருகப்பெருமானுடைய ஆசிர் கொண்டு பாலத்திருப்பனுடைய ஆசிர் கொண்டு வாழ்வாங்க வாழணும். மீன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலே சந்திர பகவான் முற்காலத்தில் அமர்ந்திருக்கிறார். முற்பகுதியிலே உங்க ராசியில சந்திரன், 12ஆம் இடத்துல சனி ராகு, 4ஆம் இடத்துல குரு அணிவகுத்து இருக்கக்கூடிய கிரகம் குறைபாடாக இருந்தாலும் 11ஆம் இடத்துல அமர்ந்த கிரகம் 4 கிரகம் உங்களுக்கு வலுவூட்டும். உங்களுக்கு மேலும் மேலும் என்ன சொல்ல, ஊக்கத்தை அளிக்கக்கூடிய தன்மை, ஜெயிக்கக்கூடிய தன்மை, நான் எப்படியாவது வெற்றி பெற்றே தீருவேன், நான் தோல்வியை காணாத வீரன் அப்படி சொல்லும் மாதிரி நான் வெற்றி பெறத்துக்குண்டான மார்க்கம் உங்களுக்கு தேடி அமையும். தூர தேசத்திலிருந்து நிறைய செய்திகள் சேரும். அயல் நாடு, வெளியூர் அல்லது உங்க உறவு மூலமாக உங்களுக்கு ஒரு வரன் அமைகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆகவே வரன்கள் பார்க்கக்கூடியவர்கள் அதிவிரைவில் திருமணம் நடக்கும். ஆகவே உறவு மூலமா உங்களுக்கு பலன் அதிகரிக்கும். சொத்து உடைய பிரச்சனைகள் இருந்தால் களையக்கூடிய தன்மை உண்டாகும். 2க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் தெய்வ தரிசனத்தோட தெய்வ துணையோட உங்களுக்கு சொத்து அமையக்கூடிய தன்மை உண்டாகும். நீண்ட காலமாக ஒரு இடம் பார்த்துட்டு இருந்தோம், அமையவே மாட்டேங்குது, அப்ப இந்த வாரத்துல நம்ம கடனை ஏதாவது வாங்கியாவது நம்ம ஒரு இடத்தை நம்மளுக்குன்னு ஒண்ணு வேணும் அப்படின்னு இங்க முடிவு செய்து கொள்ளும் போது உங்களுக்கு கை மேல் பலம் கொடுக்கும். ஆகவே இந்த ஜாதகம் அப்படின்னு எடுத்தாலே மீன ராசி ஜாதகம் அப்படின்னாலே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மருத்துவத்துறையில இருந்தாலும் இராணுவத்துறையில இருந்தாலும் உங்களுக்கு, அதாவது 12 ஐனசைன போகஸ்தானம் சொல்லுவோம். ஆகவே 12ஆம் ராசி அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு வெற்றி. ஆனா அதிகமாகவே நீங்க தன பிராத்தத்தோட செயல்படுவீங்க. தனம் உங்களுக்கு எப்பவுமே குறைபாடே இருக்காது. ஆகவே இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்கள் தொழில் துறையில மேன்மை அடைகிறது, குடும்பம் மகிழ்ச்சி அடைகிறது, உங்கள் பிள்ளைங்களால் உங்களுக்கு ஒரு மதிப்பு கூடக்கூடிய தன்மை, பிள்ளைங்களால் ஒரு மதிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். ஆகவே இந்த துறையில இருந்தாலும் எந்த சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நம்மளை வெற்றி மேல் வெற்றி அடையணும்னு சொல்லி நீங்க சிறப்பாக செயல்பட்டு வருவீங்க. நீங்க தவறுகள் எங்கே நடக்கக்கூடாதுங்கிறது கவனம் உங்களுக்கு அதிகமாகவே இருந்து வரும். நான் எந்த இடத்துல நான் தவறு நடக்கல, எனக்கு எல்லா இடத்துலயும் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், ஒரு பேர் உண்டாகணும் அப்படின்னு நீங்க எந்த வேலை செய்தாலும் அது சற்று நிதானமாக கவனமாக செயல்பட்டு வருவதால் நீங்க அனைத்து விஷயத்தில் வெற்றி பெற்று வருவீங்க. ஆகவே இருப்பினும் உங்க சனி 7.5 சனி காலங்கிறதுனால சற்று மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் தெய்வ பலம் உங்களுக்கு பக்க பலமாக அமர்ந்து இருக்குது. உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருப்பதால் தெய்வ துணையோட நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். இருப்பினும் உங்களுடன் சார்ந்த இருக்கவர்கள் சற்று ஒதுக்கி வைத்துக் கொள்வதே சிறந்தது. ஆகவே உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கன்னு அவங்கள்ட்ட முழுசா நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. நான் மனம் விட்டு பேசக்கூடிய நண்பர் எனக்கு கிடைத்து விட்டார்னா அவரால் உங்களுக்கு ஒரு ஆபத்து பிற்காலத்தில் உண்டாகும். அவரே உங்களுக்கு ஒரு அவமானத்தை சந்தித்து வைப்பார். ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து வந்தாலே இந்த மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில திறம்பட செயல்படக்கூடிய தன்மை உண்டாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா, வாழ்க வளமுடன்.